அனைவருக்கும் வணக்கம். நான் சந்தியா மாதேஸ்வரன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் என்பதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான, நிறைய பேருக்கு தேவைப்படுகின்ற ஒரு பதிவு. இந்த பதிவில் நம்மளை விட்டு பிரிஞ்சவங்க, ஏதோ ஒரு காரணத்தினால சண்டை, நம்மக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கணவன் மனைவியோ இல்லை இரத்த பந்தத்தில் இருப்பவங்களோ இல்லைன்னா காதலர்களோ நண்பர்களோ யாராக இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு மன கருத்து வேறுபாடால் அவங்க பிரிஞ்சிருப்பாங்க. அவங்கள திரும்ப அவங்கள எப்படி ஒன்றா சேர்க்குறத அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இதுக்கு நாம் கிராம்பு வச்சு தான் இந்த பரிகாரத்தை நம்ம பண்ண போகிறோம். கிராம்பு நம்மளுக்கு சமையல்லையும் ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் நம்மளுக்கு பயன்படுது. இந்த கிராம்பு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சமையலில் ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் பிரிஞ்சி இலை, இது மட்டும் இல்லாமல் சோம்பு, இதெல்லாம் வாசனை மிக்க பொருட்கள். இந்த வாசனை மிக்க பொருட்களுக்கு நம்மளோட வேண்டுதலை நம்ம முன்வைக்கும்போது அந்த பொருட்களோட வாசனை நம்மளோட எண்ணங்களுக்கு உதவும். அதனால தான் இதெல்லாம் வச்சு நம்ம தாந்திரிக ரீதியாக நிறைய பரிகாரங்கள் ஆன்மீகத்தில் இருக்குது. இந்த கிராம்பு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பல்லு வலி வரும். ஒரு நடு ராத்திரியில் அந்த மாதிரி எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாத சுச்சுவேஷன்ஸ், சம் ரீசனால் எங்கேயும் போக முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் நம்மளுக்கு பல்வலி வந்தாலோ அந்த மாதிரி டைமில் இந்த கிராம்பை அந்த பல்லு எந்த பல்லாண்ட வலிக்குதோ அந்த இடத்துல வச்சு அதை அவங்க அந்த சாரை அந்த பல்லு வலி இருக்கிற இடத்துல வச்சாங்கன்னா அந்த பல்லுக்கு வலி நிவாரணமாக இது உதவுது. இது மட்டும் இல்லாமல் இந்த அசிடிட்டி பிரச்சனையால் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு புளிப்பு, ஏப்பம் நம்மளுக்கு ஜீரணம் ஆகாமல் இருக்கவங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கிராம்பை வாயில் வச்சு அதை மெண்டு அதை அந்த சாரை அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அசிடிட்டி, இந்த வாய்வு கோளாறு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த கிராம்புக்கு இருக்குது. நம்ம கோயிலில் கூட பார்த்திங்கன்னா, இப்போ கோயிலில் இந்த நம்ம வீட்டுக்கு கூட வீடு நுழையும் போது பூஜை பண்ணுவோம். இந்த மாதிரி டைமில் கலச சொம்பில் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் என்னென்ன போடுவாங்கன்னு பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அதில் கிராம்பு, ஏலக்காய், இதெல்லாம் கற்பூரம், இதெல்லாம் அவங்க போடுவாங்க. இதெல்லாம் போட்டு தான் அந்த பூஜைலாம் பண்ணி அந்த தண்ணீரை அந்த தண்ணீரை வெறும் தண்ணீராக இருந்ததை இந்த கிராம்பு, ஏலக்காயெலாம் போட்டு பூஜை பண்ணி ஒரு புனித தண்ணீராக அதை அவங்க மாற்றி நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அதை நம்ம தீர்த்தமாக இருந்து வீடுகளில் தெளிப்போம். சிலர் என்ன பண்ணுவாங்க, நம்ம குளிக்கும் போது அந்த புனித தண்ணீரை கொஞ்சம் குளிக்கிற பக்கெட்டில் போட்டு அதை குளிப்பாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் கிராம்பு ஒரு முக்கிய பங்கு நம்மளுக்காக நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்காகவே இருக்குது. இந்த கிராம்பு வச்சு நம்ம எப்படி நம்மளை விட்டு பிரிஞ்சவங்களை நாம் ஒன்று சேர்த்துறது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஒரே ஒரு கிராம்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பரிகாரத்துக்கு ஒரே ஒரு கிராம்பு போதும். இதை நம்ம எப்போ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் நீங்கள் பூஜை ரூம்லேயோ நீங்கள் சாமி ஃபோட்டோலாம் ஒரு செல்ஃபில் தான் வச்சுருக்கீங்கன்னா அந்த செல்ஃப்லேயோ எங்கேயோ ஒன்று விளக்கை ஏற்றிட்டு உங்கள் இடது கையில் ஒரு கிராம்பை வச்சுக்கோங்க. அந்த கிராம்பை உடஞ்சி போய் இல்லை அந்த மொட்டு, நான் அந்த வீடியோவில் காட்டுற பாருங்கள், அந்த மொட்டு உடஞ்சிட்டோ அந்த மாதிரி இருக்கிற கிராம்பை எடுத்துக்காதீங்க. ஒரு முழு கிராம்பு நல்லா இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. இதை உங்கள் இடது கையில் வச்சுட்டு இதை நீங்கள் உங்கள் யார் கூட உங்களுக்கு மன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்கீங்களோ அவங்களோட பேர் சொல்லி இந்த பிரார்த்தனையை நீங்கள் சொல்லுங்கள். இதை சொல்லி முடித்ததும் இதை இந்த கிராம்பு என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் நம்ம தீபம் எரிஞ்சிட்டே இருக்கும். நம்ம அந்த டைமில்
சாம்பிராணி வந்து நீங்கள் போட்டு அந்த சாம்பிராணியில் வந்து இந்த கிராம்பை போட்டு இதை வந்து ஃபுல்லாக வந்து எரிச்சிடுங்க. இது வந்து இந்த கிராம்பை வந்து முக்கியம். இதை வந்து சுத்தமாக வந்து சாம்பல் ஆகணும். இதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். இதை வந்து நம்ம எவ்வளோ நாளைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து இதை வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா இதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கூடிய விரைவிலே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை வந்து நிறைய பேர் செஞ்சு இதில் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ சொந்தத்திலே கூட நிறைய பிரச்சனை இருக்கலாம். நம்ம அண்ணன் தம்பிங்களே பேசாமல் இருப்பாங்க, இல்லை அப்பா பையன் அந்த மாதிரி பேசாமல் இருப்பாங்க, இல்லை சொந்த வீட்டுக்கே நிறைய பேர் வந்து வராமல் இருப்பாங்க. நிறைய கணவன் மனைவிக்கிடையே என்ன ஆகும்னா, ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு அவங்களோட சண்டை வந்து குடும்பத்தை கவனிக்காமல் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பெற்றோர்களை கவனிக்காமல், அந்த மாதிரி நிறைய விஷயங்களால் நிறைய பேர் வந்து அவதிப்பட்டு இருப்பீங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சு நீங்கள் வந்து பலன் அடையுங்க. ஒரு எளிய பரிகாரம் தான். நம்ம சமையல் அறையில் இருக்கின்ற ஒரு பொருள் தான். அது வந்து நம்மளுக்கு இவ்வளவு வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.